வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் காலையிலே ஒரு ஓட்டப்பயிற்சி இருந்தது. அதுக்காக நான் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். வானமும் சும்மா தெளிவாக இருந்தது. சரி போகிற வயலில் இவனுங்க வேறு சுற்றிருந்தானுங்க. இவங்களுக்கு ஒரு காலையில் ஒரு வணக்கத்தை போட்டு நான் ஃப்ரெண்டோட கிளம்பிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஐசேஃப் ஆண்ட போயிட்டு சரி ரன்னிங் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போனோம். நம்ம தலைவர் வேறு ஒரு 10 நாளாக சக்கரை வெட்டு பொழுது ரொம்ப கடினமாக இருக்கிறார் பொழுது. அவர் கொஞ்சம் கதையாக பேசிட்டு அவருக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் காமிச்சார். நானே பயந்துட்டேன். எப்பா பயங்கரமான இப்போ பொழுதுன்னு சொல்லி கிளாப்ஸ் ஒன்று போட்டு அதுக்குள்ளே இன்னொரு நண்பர் வந்தார். வார்மப்புன்ற பேரில் ஏதோ பண்ணியிருந்தார். சரி அதெல்லாம் விட்டு நானும் ஒரு 6 கிலோமீட்டர் ஓட்டத்தை ஓட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு சரி எனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குதுறான்னு சொல்லிட்டு அவரும் காமிச்சாரு. சரி அவருக்கு ஒரு கிளாப்ஸை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய்ட்டோம். வீட்டுக்கு போன நேரத்தில் காலை உணவு கொடுத்தாங்க அம்மா. அதெல்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் கண்ணாடியில் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். அப்புறமா சரி நம்ம சக்கரை வெட்டு நண்பர் வாடா புஸ்தகம் படிக்க போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி வண்டியை தொட்டு பார்த்தா சரியான வெயில் பொழுது, சீட்டுகள்லாம் கொதிக்குது. சரி நானும் போய்ட்டு உட்காந்து ஜாலியாக பச்சுன்னு இருந்தேன். அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டு யாருக்கும் தெரியாத ஃப்ரிட்ஜில் இந்த ஃபேண்ட்டை வைத்து குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தலையெல்லாம் கேர் ஆயிடுச்சு. அப்புறமா பத்து தூங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஈவினிங்காக மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணியிருந்தேன். அப்புறமா என் ஃப்ரெண்டு கால் பண்ணி வாடா காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னான். அப்புறமா இந்த நாளை காஃபியோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியோட முடிக்கிறேன் கைஸ். பை பாய்.